இந்த ஆள் வந்து பாத்தீங்கன்னா, தலையில இருக்கக்கூடிய மூளைய ஒரு பாக்ஸ்ல போட்டுட்டு அப்படியே தூங்க போறாரு. ஏன்னு கேட்டீங்கன்னா, இந்த உலகத்துல யாருமே பிரெயினோட தூங்கக்கூடாது. அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா, ஒரு ஸாம்பி உள்ள வருது. அது மட்டும் இல்லாம அந்த பிரெயின வந்து பாத்தீங்கன்னா, கலெக்ட் பண்றதுக்காக வருது. அதோட பேக்ல வந்து பாத்தீங்கன்னா, இடமே இல்ல. அதுக்காக வந்து பாத்தீங்கன்னா, அதோட பாக்கெட்ல வந்து ஒண்ணு வச்சுக்குது. அதுக்கான காசையும் வந்து பாத்தீங்கன்னா, அங்க வச்சுட்டு போகுது. இப்ப அது கொண்டு போய் எவன்ல வந்து மொத்தத்தையும் வந்து பாத்தீங்கன்னா, குடுத்துட்டு வந்தது. பட் அதுக்கப்புறம் தான் அதுக்கு ஒரு ஞாபகம் வருது. ஒரு பாக்கெட்ல வந்து பாத்தீங்கன்னா, ஒரு பிரெயின் இருக்குதுன்னு தெரிஞ்சுச்சு. அது மட்டும் இல்லாம அது மாரி எடுத்து வச்சிருக்க கூடாது. இல்லீகல். சோ அதுக்காக அது தூக்கி அதோட தலையில ஒண்ணு தூக்கி வச்சுக்குது. சோ அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா, அந்த வேர்ல்டே ரொம்ப கலர்ஃபுல்லா தெரியுது. தூரத்துல அடிபட்டு கிடந்த ஒருத்தன் வந்து பாத்தீங்கன்னா அந்த பிரெயினை வச்சு பார்த்தா அப்படியே வந்து அடிபட்ட மாதிரி தெரியுது. பட் பிரெயின் இல்லாம பார்த்தா தூங்குற மாதிரி தெரியுது. இதனால பயந்து போன அந்த ஜாம்பியை வந்து பாத்தீங்கன்னா அப்படியே வீட்டுக்குள்ள போயிட்டு உட்காருது. அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா அதுக்கு எல்லாமே வித்தியாசமா தான் வந்து தெரியுது. அதுவும் வந்து பாத்தீங்கன்னா வெளியே அப்படியே ஓட ஆரம்பிச்சிருது. ஒரு கட்டத்துக்கு மேல வந்து பாத்தீங்கன்னா அந்த வேர்ல்டே வந்து ரொம்பவே டிஃப்ரெண்டா தெரியுது. அங்க அடிப்பட்ட ஒரு பையனை வந்து காப்பாத்தும் போது அதுக்கு வந்து புரிய ஆரம்பிச்சது. இந்த பிரெயினோட இருந்தா நம்ம உலகத்தையே காப்பாத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிரெயினை வந்து அது தலையில வச்சது இல்லாம இப்ப அந்த ஊரே காப்பாத்தக்கூடிய ஒரு சூப்பர் ஹீரோவா அது மாறுது.